السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அருளாளின் அல்லாஹுவின் திருத்தூதர் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களை பின்பற்றி ஒழுகிய சத்திய தாபிஈன்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளிலிருந்து இன்றைய தினத்தில் சையதுனா முஹம்மது இப்னு வாசிஇல் அஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஜாஹிதீன்களினுடைய ஷேக் என்று வாழ்த்தப்பட்டவர்கள். சையதுனா மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களை குறித்து சொல்லும் பொழுது, லில் உமராயி குர்ராவுன் வலில் அக்னியாயி குர்ராவுன் வ இன்ன முஹம்மது இப்னு வாசிஇன் லமின் குர்ராயிர் ரஹ்மான். குர்ஆனை ஓதி காட்டக்கூடிய காரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மிக இனிமையாகவும் அழகாகவும் ஓதக்கூடிய அற்புதமான காரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காரிகளை மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமராக்கள் என்று சொல்லக்கூடிய அமீர்களுக்கு, அதிகாரிகளுக்காக ஓதி காட்டக்கூடிய குர்ராக்கள் காரிகளும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சபையிலே ஓதுவது, மற்ற இடங்களில் ஓதுவது இல்லை. அந்த அரசபையிலே வந்து அமர்ந்து ஓதுவது, ஜனாதிபதிக்கு முன்னால் ஓதுவது, அதிகாரிகளுக்கு முன்பாக ஓதுவது, கவர்னர்களுக்கு முன்பாக ஓதுவது, இப்படி ஓதக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஒலில் அக்னியாய் குர்ராவுன், இன்னும் சில காரிகள் இருந்தார்கள். அவர்கள் செல்வந்தர்களுக்காக ஓதுவார்கள். அப்படியும் சில காரிகள் இருந்தார்கள். ஆனால் நாம் இப்போது சொல்லக்கூடிய வரலாற்று நாயகர் முஹம்மது இப்னு வாசிஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வயின்ன முஹம்மது இப்னு வாசிஇன் அவர்களும் ஒரு காரியாக இருந்தார்கள். யாருக்காக தெரியுமா? லிமன் குர்ராயிர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்காக ஓதக்கூடிய காரிகளில் உள்ளவர்கள் அவர்கள் என்று சையதுனா மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாசிஇல் அஸ்தி என்று சொல்ல இப்னு வாசிஇல் அஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சையதுனா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களுடைய ஆட்சி காலம் அமீர் முஃமினீனாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியிலே குராசானினுடைய அதிகாரியாக இருந்த யஸீத் இப்னு முஹல்லப் இப்னு அபி சுஃப்ரா என்று இப்னு முஹல்லப் இவர் அதிகாரியாக இருக்கிறார். இவருடைய தலைமையிலே 1,00,000 பேர் படை திரண்டு யுத்த களத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஈரானினுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய தபரிஸ்தான், ஜுர்ஜான் என்ற பகுதிகளை வெற்றி கொள்வதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி சென்ற படையிலே சையதுனா முஹம்மது இப்னு வாசிஇல் அஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பஸ்ரா ஊரை சார்ந்தவர்கள், ஈராக்கை சார்ந்தவர்கள், அவர்களும் அதிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை முஹம்மது இப்னு வாசிஇல் அஸ்தி என்று சொல்வதை விட ஆபிதுல் பஸ்ரா என்று சொன்னால் மக்களுக்கு சட்டென்று விளங்கிக் கொள்ளும். ஜெயினுல் ஃபுகஹா என்று சொன்னால் சட்டென்று விளங்கிக் கொள்ளும். ஃபுகஹாக்களிலே மிக தேர்ந்தவர் என்று, ஆபிதுல் பஸ்ரா, பஸ்ராவிலேயே மிகப்பெரிய வணக்கசாலி என்று சொன்னால் மக்களுக்கு விளங்கிக் கொள்ளும். அப்படிப்பட்ட சிறப்பு பெயர்களை கொண்டவர்களாக சையதுனா முஹம்மது இப்னு வாசிஇ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் சையதுனா அனஸ் இப்னு மாலிக்
ஹாதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹாதிமாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மாணவராக இருக்கிறாங்க. இந்த படையிலே கலந்து கொண்டு அவங்க யுத்த களத்திற்கு செல்கிறார்கள். ஈரானில் இருந்த அந்த பகுதிகளை எல்லாம் ஜுர்ஜான் இந்த பகுதியெல்லாம் வெற்றி கொண்டதற்கு பிறகு துருக்கியை நோக்கி அந்த படை திரும்புகிறது. அந்த துருக்கியை நோக்கி திரும்பக்கூடிய அந்த படையினுடைய தளபதியாக அவர்களே இருக்கிறார்கள். இப்னு முஹல்லபே இருக்கிறார். அந்த படையிலே ஒரு பிரஜையாக வீரராக இவர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் வயசு அதிகம்தான் அவர்களுக்கு. அப்படி துருக்கி பகுதிக்காக வேண்டி துருக்கியில் இருக்கக்கூடிய திஹிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பகுதியில யுத்தம் நடத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனா அந்த பகுதியில் உள்ள வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஷதீதுன் பஅசுஹும், ரொம்ப வலிமை, எண்ணிக்கையிலும் கூட இருக்கிறாங்க, வலிமையாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீரர்கள் இருக்கக்கூடிய கோட்டை இருக்கிறது அல்லவா, இயல்பாகவே மலைகளாக அமைந்திருக்கிறது, இயற்கையான கோட்டைகளாக அமைந்திருக்கிறது. எனவே அவ்வளவு இலகுவாக அந்த படைகளை நெருங்க முடியவில்லை இவர்களால். யுத்தம் இடையிடையாக நடக்கிறது, கடுமையான யுத்தம் நடக்கிறது. அவர்கள் மலை குகைகளிலே இருந்து வந்து தாக்குகிறார்கள். எந்த பகுதியிலிருந்து திடீரென்று வருவார்கள் என்று யோசிக்க முடியாத அளவிற்கு பல பகுதிகள் அவர்களுக்கு இருந்தது. அந்த பகுதியும் வீரர்களுக்கு எதிரிகளுக்கு நல்ல பழக்கமான பரிச்சயமான பகுதியாக இருந்ததின் காரணத்தினால் அவர்கள் எந்த நிலையிலும் வந்து தாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே கொஞ்ச காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. யுத்தம் நடப்பதும், அந்த யுத்தம் நடந்ததுக்கு பிறகு மலை குகைக்குள்ளே போய் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வதும், ஒளிந்து கொள்வதும், ஒதுங்கிக் கொள்வதும் இப்படியாக நடக்கிறது. ஒரு முடிவுக்கு வராத நிலையிலே இப்படி போய்கொண்டு தொய்வாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் மிகவும் வலிமையாக இருந்தார்கள். இந்த வீரர்கள் சோர்வு அடையும் பொழுதெல்லாம் செய்தனா முஹம்மது பின் வாசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து அவர்களுக்கு ஈமானினுடைய செய்திகளை எடுத்துச் சொல்வார்கள். யுத்த களத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வீரர்களும் கலந்து கொண்ட நிகழ்வுகளை எடுத்து போதிப்பார்கள். மிக அருமையாக போதிப்பதை கேட்டு அந்த வீரர்களுடைய சோர்வு நீங்கி போய்விடும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முழங்குவார்கள். அதோடு மாத்திரம் அல்லாமல் அவர்கள் திக்ர் மஜ்லிஸையும் நடத்துவாங்க. அந்த திக்ர் மஜ்லிஸிலே வந்து கலந்ததும் இந்த வீரர்களுக்கு ஏற்பட்டிருந்த களைப்பு, சோர்வு எல்லாம் நீங்கி போய்விடும். புதிய தெம்புடனே அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் யுத்த களத்திலே சில சமயம் அந்த எதிரிகளினுடைய மூர்க்கமான தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் முஸ்லிம்கள் பின்தங்குவார்களே. ஆனால் இங்கிருந்து சப்திப்பார்கள். உங்களுடைய சப்தம் கொஞ்சம் உயர்ந்தது. யா ஹைல் அல்லா இருக்கபி, அல்லாவினுடைய குதிரையே வாகனித்து போ, முன்னேறி போ அப்படிம்பாங்க. இந்த சத்தம் முஹம்மது இப்னு வாசி ரலியல்லாஹு தஆலாவுடைய சத்தம் காதுல விழுந்தாலே போதும் வீரர்கள் விரைந்து செல்ல ஆரம்பிப்பார்கள். அப்படி அவர்களுடைய தொனியிலே ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது, இரும்பு சக்தியும் இருந்தது, வல்லமை அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி ஒரு சப்தத்தை கேட்டதும் அந்த வீரர்கள் கிளர்ந்தெழுவார்கள். முஸ்லிம் வீரர்கள் வேகமாக தாக்க ஆரம்பிப்பாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கடும் வெயில் காலத்திலே தாகம் ஏற்பட்ட போது தண்ணீர் இல்லாது தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குளிர்ந்த நீரோடை தெரிந்தது என்று வையுங்கள். அங்கே அந்த தாகித்த மனிதன் எவ்வளவு விரைவாக செல்வானோ அது போன்று முஹம்மது இப்னு வாசி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சப்தத்தை கேட்டதும் இந்த இஸ்லாமிய வீரர்கள், முஸ்லிம் வீரர்கள் அந்த மாரக்காவில், அந்த யுத்தம் நடந்த தளத்திலே, களத்திலே மிக விரைந்து சிங்கம் போல் பாய்வார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அந்த துருக்கி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த யுத்த களத்திற்கு முன்பாக எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறாங்க, ரெண்டு பகுதியிலும். அந்த சமயம் ஒரு வீரன் முன்னால வர்றான், துருக்கி வீரர் ஒருவன். அவனுடைய உயரம், அவனுடைய பருமன், அவனுடைய உடம்பிலே இருந்த அந்த வலிமை, இவைகளை பார்த்த முஸ்லிம்கள் கொஞ்சம் அதிர்ந்து போனார்கள். இது என்ன, இது ஒரு மலையே அப்படி அசைந்து கலந்து வருவது போன்று இருக்கிறது என்று அவர்கள் சற்று அஞ்சினார்கள். அவனை விட அவனை பற்றிய தகவல்கள் ஏற்கனவே முஸ்லிம்களுடைய காதல விழுந்திருக்குது. அவனை விட வலிமையானவன் இந்த யுத்த களத்தில் யாரும் இல்லை என்று. மிகவும் மூர்க்கமாக தாக்கக்கூடியவன், எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் தூக்கி எறிந்துவிடக்கூடியவன். உடம்பிலே அவ்வளவு சக்தியையும் வல்லமையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தைரியமும் அவனுக்கு அப்படிப்பட்டது. சில பேருக்கு உடம்புல சக்தி இருக்கும், ஆனா பயம் இருக்கும். சில பேருக்கு தைரியமா இருப்பாங்க, ஆனா உடல்ல சக்தி இருக்காது. ஆனால் இவனுக்கு இரண்டும் இருந்தது, சக்தியும் இருந்தது, தைரியமும் இருந்தது. அதே சமயம் யுத்தம் நடத்த